உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசே சொல்லியிருக்கு மத்திய அரசு. வெளி மாநிலத்தை சேர்ந்த இவ்வளவு லட்சம் பேர் இங்க வாக்காளர்களாக வாய்ப்பு எப்படி பாக்குறது? அதான் நாங்க சொல்றது, அவர்களுக்கெல்லாம் அவங்க ஊர்லயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துதான் நம்ம சொல்லிட மாட்டாங்க. இங்க வந்திருக்காங்க. இப்ப இது என்ன செய்யறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டா, பீகார்ல அவங்க உயிரோடு இருக்கிறவங்கலாம் இல்லைன்னு போட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால இது ஒரு கிரானிக்கல் ப்ராப்ளம். இதை தலைவர்கள் தான் அணுகுமுறை செய்யணும். இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களா மாறும்போது ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றத்துல நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசே சொல்லியிருக்கு மத்திய அரசு. வெளி மாநிலத்தை சேர்ந்த இவ்வளவு லட்சம் பேர் இங்க வாக்காளர்களாக வாய்ப்பு எப்படி பாக்குறது? அதான் நாங்க சொல்றது, அவர்களுக்கெல்லாம் அவங்க ஊர்லயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துதான் நம்ம சொல்லிட மாட்டாங்க. இங்க வந்திருக்காங்க. இப்ப இது என்ன செய்யறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டால், பீகாரில் அவங்க உயிரோடு இருக்கிறவங்கலாம் இல்லைன்னு போட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால இது ஒரு கிரானிக்கல் ப்ராப்ளம். இதை தலைவர்கள் தான் அணுகுமுறை செய்யணும். இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களா மாறும்போது ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றத்துல நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். பீகாரை சேர்ந்தவர்கள் 6.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வசிப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற திருமாவினுடைய கருத்துக்களை ஆமோதித்து அவர் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது, தமிழக தலைவர்கள் இது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும், அவர்கள் இங்கு வாக்காளர் பட்டியலில் சேர்வதை தடுக்க வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தையும் அவர் அப்போது செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருந்தார். விரிவான விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.